தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மாநில அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியை தென்படுத்துகின்றன. குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆளும் திமுக கூட்டணிக்கு சவால் விடுக்கும் வகையில் உருவெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின்படி மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் விஜய் தனது முதல் தேர்தலிலேயே அதிகாரத்தை எட்டி பிடிக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்கள் வரை கைப்பற்றும் எனவும் அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்கள் வரை மட்டுமே பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த கணிப்புகள் உண்மையாகும் பட்சத்தில் பல 10 ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் பேசப்பட்டு வந்த திமுக அதிமுக இடையிலான இருமுனை போட்டி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வரும். ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கும். மறுபுறம் இன்று வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் 2026 களம் ஆளும் கட்சியான திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகவே தெரிவித்தன. பெரும்பாலான முன்னணி நிறுவனங்களின் கணிப்புகள் திமுக கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கணிப்பு உண்மையாகும் பட்சத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய கட்சி அறிமுகமான முதல் தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். காமராஜருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கிடைக்கப்பெறாத வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்கும் என்று தகவல்கள் அடிபட்டு வருகின்றன.